வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மூங் தால் தோசை பண்ண போகிறோம். அதாவது க்ரீன் மூங், பச்சை பயிறு. இதில் ஒரு கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன், 8 மணி நேரம். அப்புறம் தண்ணியை வடிச்சிருக்கேன். இதை அரைக்க போகிறோம். அது தவிர தேவையானது வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குக்கிங் ஆயில், தாளிக்க கடுகு, ஜீரகம், உப்பு, தயிர், அது தவிர கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ செய்முறை பார்த்தலாம். முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவையானது அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தயிர், இதுவும் தேவையானது திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நம்ம தாளித்து இதில் போட போகிறோம். அடுப்புக்கு போகலாம். ஒரு சின்ன பேனை போட்டு அதில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, ஜீரகம் 2 வெடிச்சோடனே இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது லேசாக வதங்கி வரட்டும். அப்புறம் வெங்காயத்தை போடுவோம். இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌனாக. உப்பு போட்டுடலாம் அதில். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம தோசை மாவில் கலக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப திக்காக இருந்தது, நல்லா தண்ணி கலந்துருக்கேன். இப்போ தோசை கல் போட்டாச்சு. இது சூடானும் ஊற்றிடலாம். கல் சூடாயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியான தோசை ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆக விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. அப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இல்லை எனி கைண்ட் ஆஃப் சட்னியோட நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு. இது நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை அரைச்ச உடனே சுட்டுடலாம். ரெகுலர் தோசை மாதிரி ஃபர்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. அதனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அவ்வளோதான், ஒரு ஈஸியான மூங் தால் தோசை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.